உலகின் மிகவும் திறமையான கால்நடை மருத்துவர் பிராங்க் அலெக்சாண்டர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1917 மார்ச் 18 அன்னைக்கு இங்கிலாந்துடைய ஈஸ்ட் மிட்லண்ட்ஸில் இருக்கிற டெர்பிச்சருடைய ஹை பீக்கில் இருக்கிற நியூ மில்ஸில் பிறக்கிறார் பிராங்க் அலெக்சாண்டர். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. பிராங்க் அலெக்சாண்டர் குழந்தை பருவத்திலிருந்து இயற்கையின் மீதும் அறிவியலின் மீதும் ஆர்வம் கொண்ட ஒரு குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1922ஆம் ஆண்டு பிராங்க் அலெக்சாண்டருக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பாவான சிட்னி அலெக்சாண்டர் இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஹை பீக்கில் இருக்கிற நியூ மில்ஸ் டவுனுக்கும், அதாவது இவர் பிறந்த டவுனுக்கும் வெய்லி பிரிட்ஜ் அப்படின்ற டவுனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃபர்னஸ்வேல் அப்படின்ற ஒரு வில்லேஜுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஃபர்னஸ்வேல் பிரைமரி ஸ்கூல், அங்கே இவரை சேர்த்துறாங்க. ஸோ அந்த ஃபர்னஸ்வேல் பிரைமரி ஸ்கூலில் சேர்ந்து பிராங்க் அலெக்சாண்டர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பம் முதலே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ், அதாவது இயற்கை வரலாறு, இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட பிராங்க் அலெக்சாண்டர் படித்து வந்தாங்க. அடுத்து 1927ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் பிராங்க் அலெக்சாண்டர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த ஹை பீக்கில் இருக்கிற ஃபர்னஸ்வேல்ல இருந்து அதே ஹை பீக்கில் இருக்கிற பக்ஸ்டனுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பக்ஸ்டன் காலேஜ் அப்படின்ற ஒரு கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து பிராங்க் அலெக்சாண்டர் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது பிராங்க் அலெக்சாண்டர் கிரீக், லட்டின் போன்ற லாங்குவேஜஸை லேர்ன் பண்ணுறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் பிராங்க் அலெக்சாண்டருக்கு விலங்குகளின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக இந்த பண்ணை விலங்குகளான ஆடு, மாடு, கோழி இது போன்ற விலங்குகளின் மீது பிராங்க் அலெக்சாண்டருக்கு நிறைய ஆர்வம் ஏற்பட தொடங்கியிருந்தது. அதுலேயும் குறிப்பாக அந்த கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றியும், அந்த கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்களுக்கு வழங்கப்படக்கூடிய சிகிச்சை முறைகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுல பிராங்க் அலெக்சாண்டருக்கு ஆர்வம் ஏற்படுது. இதன் காரணமாக இவருடைய உயர்கல்வியின் போதே பிராங்க் அலெக்சாண்டர் மேற்கொண்டு படிக்கும்போது கால்நடை மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இதுக்கிடையில் 1934ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் அந்த பக்ஸ்டன் காலேஜில் இருந்து பிராங்க் அலெக்சாண்டர் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே பக்ஸ்டன் காலேஜ்லேயே ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிராங்க் அலெக்சாண்டர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்றது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அடுத்த ஓராண்டு அந்த பக்ஸ்டன் காலேஜ்லேயே பிராங்க் அலெக்சாண்டர் படிக்கிறாங்க. இறுதியாக 1935ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் பிராங்க் அலெக்சாண்டர் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா பிராங்க் அலெக்சாண்டர் மருத்துவம் படிக்கணும், குறிப்பாக கால்நடை மருத்துவம், வெட்டர்னரி மெடிசன் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை இந்த 1935ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய ஈஸ்ட் மிட்லண்ட்ஸில் இருக்கிற டெர்பிச்சருடைய ஹை பீக்கில் இருக்கிற பக்ஸ்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா காலேஜ் ஆஃப் மெடிசன் அண்ட் வெட்டர்னரி மெடிசன் அதனுடைய ஒரு அங்கமான ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு வெட்டர்னரி காலேஜ், ஒரு கால்நடை மருத்துவ கல்லூரி, அங்கே இவரை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து 1935ஆம் ஆண்டிலிருந்து இவர் அதாவது பிராங்க் அலெக்சாண்டர் அந்த கால்நடை மருத்துவத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் BVMS படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. BVMS அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டர்னரி மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ அதைத்தான் இவர் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக பிராங்க் அலெக்சாண்டர் இவருடைய கால்நடை மருத்துவ கல்வியின் போது அந்த மெடிக்கல் கரிக்குலம் மருத்துவ பாடத்திட்டங்களாக இவர் அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், அதேமாதிரி பெத்தாலஜி நோயியல், அதுக்கப்புறம் மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை இது போன்ற பாடங்களை பிராங்க் அலெக்சாண்டர் படித்து வந்தாங்க. இது எல்லாமே வெட்டர்னரி மெடிசன் சார்ந்தது, கால்நடை மருத்துவம் சார்ந்தது தான். உதாரணத்துக்கு இப்போ அனாட்டமி அப்படின்றது உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் இவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது. இதே சமயம்
ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இதயம் அது எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய இதயத்தினுடைய வடிவம் என்ன, அந்த இதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது, அந்த இதயத்தினுடைய இரத்த நாளங்கள் எவ்வாறு அமைஞ்சிருக்கு, இதை பற்றிலாம் படிக்கிறது அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது. அதே சமயம் இந்த இதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரி உடல் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது. இதே மாதிரி பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த நோயின் தன்மைகள்னால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள், இவைகள் பற்றி படிக்கிறது தான் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. இது மாதிரி இது எல்லாமே வந்து கால்நடை மருத்துவத்தில் இவர் படித்தாங்க. அதாவது இப்போ அனாட்டமி உடற்கூறியலை வந்து அப்படியே வந்து நேரடியாக ஒரு ஆடு இல்லைன்னா மாடு, அதனுடைய இதயம், அதனுடைய எலும்புகளினுடைய அமைப்பு, ஸோ இது பற்றிலாம் படிக்கிறது வெட்டர்னரி அனாட்டமி. அதே மாதிரி அந்த கால்நடைகளினுடைய உடலில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது வெட்டர்னரி ஃபிசியாலஜி. அந்த கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து படித்தா வெட்டர்னரி பெத்தாலஜி. ஸோ இது மாதிரி இவர் படித்த அனாட்டமி ஃபிசியாலஜி பெத்தாலஜி கிளினிக்கல் மெடிசன் மெட்டீரியா மெடிக்கா சர்ஜரி எல்லாமே கால்நடை மருத்துவம் சார்ந்து தான் படித்தாங்க. இதுக்கிடையில் 1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப் போரானது தொடங்கிறது. இது ஒரு பக்கம் இருக்குது. 1940ஆம் ஆண்டு அந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ், அது வந்து ராயல் டிக் வெட்டர்னரி காலேஜ் இன் எடன்பரா அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அழைக்கப்பட்டது. ஸோ அந்த ஒரு வெட்டர்னரி காலேஜிலேருந்து இவர் வந்து பிவிஎம்எஸ் டிகிரி வந்து 1940ஆம் ஆண்டு ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து முடிச்சிடுறாங்க. மேலும் இதே 1940ஆம் ஆண்டு யுனைடெட் கிங்டம் உடைய ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் RCVS அதனுடைய ஒரு மெம்பராகவும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு உண்டான எக்ஸாமினேஷன்லாம் இவர் எழுதி கம்ப்ளீட் பண்ணி மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் MRCVS அப்படின்ற அந்த மெம்பர்ஷிப்பையும் அதே 1940ஆம் ஆண்டு ஃப்ராங்க் அலெக்சாண்டர் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா ஃப்ராங்க் அலெக்சாண்டருக்கு ஃபார்மகாலஜி, குறிப்பாக வந்து வெட்டர்னரி ஃபார்மகாலஜி அப்படின்ற கால்நடை மருந்தியலில் இவருக்கு ஆர்வம் ஏற்படுது. இதனால் இவர் வந்து ஃபார்மகாலஜியில் PhD பண்ணணும் அப்படின்னு அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, இவர் ஏற்கனவே எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அங்கே தான் படித்தாங்க. இந்த ஒரு ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் ஆனது யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு அங்கம் தான். ஸோ இவர் வந்து இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் இந்த 1940ஆம் ஆண்டிலிருந்து ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து PhD பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்றது ஒரு ட்ரக்கை வந்து கண்டுபிடிச்சி அதை நோய்க்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய விளைவுகள் பற்றியும் படிக்கக்கூடிய ஒரு கிளை தான், இந்த ஒரு அறிவியலின் கிளை தான் இந்த ஒரு ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்றது. ஸோ மெடிசனில் ஒரு பிரான்ச்சு தான் இந்த ஃபார்மகாலஜி. எப்படி வந்து ட்ரக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த உற்பத்தி செய்யப்பட்ட அந்த மருந்து அது வந்து சரியாக எந்த நோய்க்காக உற்பத்தி செய்யப்பட்டதோ அந்த நோய்க்கு எதிராக சரியாக வந்து செயல்படுதா, அந்த நோயினால வேற ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா, இதை பற்றின ஆய்வு தான் ஃபார்மகாலஜி. ஸோ இதில் இவர் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் ஆர்வம் காட்டினாங்க. அப்போ இவர் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் கவுன்சில் ARC அவங்களுடைய நிதி உதவியை பயன்படுத்தி தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து PhD படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருக்கு சூப்பர்விஷன் பண்ணுறதுக்காக டாக்டரல் அட்வைசராக ஆல்ஃபிரட் ஜோசப் கிளார்க் அப்படின்ற ஒரு ஃபார்மகாலஜிஸ்ட், ஒரு மருந்தியல் நிபுணர் இருந்தாங்க. அவர் அந்த காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபார்மகாலஜி மருந்தியல் பேராசிரியராக இருந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே தான் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து PhD பண்ணாங்க. இதுக்கிடையில் 1941 ஜூலை 30 இந்த காலகட்டத்தில் அந்த ஆல்ஃபிரட் ஜோசப் கிளார்க் அப்படின்ற ஃப்ராங்க் அலெக்சாண்டருடைய பேராசிரியர் இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போன அடுத்த ஆண்டு 1942ஆம் ஆண்டு அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபார்மகாலஜி மருந்தியல் பேராசிரியர் அப்படின்ற பதவியில் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் சர் ஜான் ஹென்ரி கேடன் அப்படின்ற இன்னொரு மருந்தியல் நிபுணர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவர் அந்த சர் ஜான் ஹென்ரி கேடன் அவருக்கு கீழே ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து மருந்தியலில் PhD வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க 1942ஆம் ஆண்டிலிருந்து. இதே சமயம் இவர் வந்து மருந்தியல்லையே ஃபார்மகாலஜிலே ஒரு பிரிவான ஃபார்மகோகினெட்டிக்ஸ் அதில் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார்மகோகினெட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு மருந்து நம்மளுடைய உடல் வந்து எப்படி அந்த மருந்தை வந்து அப்சர்வ் பண்ணுது, உரியுது, அதே மாதிரி அந்த மருந்து எப்படி நம்மளுடைய உடல் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அதனால் ரத்தத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, திசுக்களில் அதனுடைய விளைவுகள் என்ன, இது மாதிரி பர்டிகுலராக ஒரு ட்ரக்கு நம்மளுடைய உடலில் என்ன செயல்பாட்டெல்லாம் காமிக்குது. ஸோ அது குறித்து படித்தா அது வந்து
ஃபார்மகோகினெட்டிக்ஸ் அப்படின்றது. ஸோ புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபார்மகாலஜி அப்படின்னா ஒரு நோய்க்குண்டான மருந்து கண்டுபிடிச்சு அந்த நோய்க்கு அந்த மருந்து கொடுத்து அதை வந்து சரி பண்ணுதா அப்படின்ற செயல்பாட்டை பார்த்து அதுக்கப்புறம் அதனுடைய பக்க விளைவுகள் குறித்து ஆராய்ச்சி பண்ணுறது ஃபார்மகாலஜி. ஆனால் இந்த ஃபார்மகோகினெட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வகையான மருந்து நம்மளுடைய உடல் எப்படி வந்து ஏற்றுக்குது, நம்மளுடைய உடல் எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, அதனால ரத்தத்திலையும் திசுக்கள்லையும் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன. ஸோ இப்படி பர்டிகுலராக படித்தா அது ஃபார்மகோகினெட்டிக்ஸ் அப்படின்றது. ஸோ ஃபார்மகோகினெட்டிக்ஸ் அப்படின்னா மருந்து தயாரிக்கிறது கிடையாது, அது நோய்க்கு எதிராக மருந்து எப்படி பயன்படுது அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது, அதெல்லாம் ஃபார்மகாலஜி. அதுக்கு மாறாக அந்த மருந்து குறிப்பிட்ட மருந்து நம்மளுடைய உடல் எப்படி எடுத்துக்குது, அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் ஃபார்மகோகினெட்டிக்ஸ். இது அந்த காலகட்டத்தில் பெருசாக இந்த ஒரு பிரான்ச் ஆனது சயின்ஸில் கிடையாது, குறிப்பாக ஃபார்மகாலஜியில். அதனால அந்த ஒரு ஃபார்மகோகினெட்டிக்ஸ் குறித்து ஆராய்ச்சி பண்ண ஒரு சில முதல் நபர்களில் ஃப்ராங்க் அலெக்சாண்டரும் ஒருத்தராக இருந்தாங்க. மேலும் 1944 ஜனவரி மாதம் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து இவருடைய பிஹெச்டி தீசஸ் ஆய்வுக் கட்டுரையாக இவர் வந்து ஆன் ஃபார்மகோகினெட்டிக்ஸ் அப்படின்ற அது குறித்தே இவர் வந்து இவருடைய தீசஸ் ஆய்வுக் கட்டுரையை இவர் சமர்ப்பித்தாங்க. சமர்ப்பித்த பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால இருந்து அதே 1944 ஜனவரி மாதம் இவருக்கு வந்து பிஹெச்டி வழங்கப்படுது. அப்போ இவருக்கு வந்து 26 வயது இருந்தது. ஏன்னா மார்ச்சில் இவர் பிறந்திருந்தாங்க. ஸோ மார்ச் மாதம் வந்தால் தான் 27 வயசு ஆகும். ஸோ ஃப்ராங்க் அலெக்சாண்டர் இவருடைய 26 வயதில் 1944 ஆண்டு பிஹெச்டி வந்து ஃபார்மகாலஜியில் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா இதே 1944 பிப்ரவரி மாதம் இவர் வந்து ராயல் ஆர்மி வெட்டர்னரி கோர்ப் RAVC அதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ராயல் ஆர்மி வெட்டர்னரி கோர்ப் அப்படின்றது ஒரு இராணுவ கால்நடை மருத்துவ படைப்பிரிவு. ஸோ அதில் இவர் வந்து ஜாயின் பண்ணி மிடில் ஈஸ்டில் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த ராயல் ஆர்மி கால்நடை மருத்துவ படைப்பிரிவு எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா, கால்நடைகள் போரில் பயன்படுத்தக்கூடிய கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட கால்நடை மருத்துவ படைப்பிரிவு தான் இந்த ராயல் ஆர்மி வெட்டர்னரி கோர்ப் அப்படின்றது. அதாவது போரில் வந்து அந்த காலகட்டத்திலலாம் டாக்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டன மோப்பம் பண்ணுறதுக்கு, ஸோ அது மாதிரியான விஷயங்களுக்கு. அதேமாதிரி குதிரைகள் பயன்படுத்தப்பட்டன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இராணுவ ஆயுதங்களை கொண்டு போகிறதுக்கு. ஸோ அது மாதிரி பயன்படுத்தும் போது அந்த உயிரினங்களுக்கு, அந்த விலங்குகளுக்கு, கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்காக தான் இந்த ஒரு ராயல் ஆர்மி வெட்டர்னரி கோர்ப்பானது தொடங்கப்பட்டிருந்தது. ஸோ அதில் வந்து இவர் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு போய் ஒர்க் பண்ணாங்க. அடுத்து 1945 ஆண்டு இந்த இரண்டாம் உலகப் போர் முடிவடைஞ்சிருது. முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா இவர் வந்து வெஸ்ட் ஏசியா, மேற்கு ஆசியாவில் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் போகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கிற லெபனான் அப்படின்ற ஒரு கண்ட்ரி, அந்த லெபனானில் இருக்கிற பெய்ரூட், அங்கே போய் அங்கே இருக்கிற அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் பெய்ரூட் அதனுடைய ஒரு சேர் இன் ஃபார்மகாலஜியை அவர் நியமிக்கப்படுறாங்க. சேர்னாலும் ப்ரொஃபஸர் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ ப்ரொஃபஸர் இன் ஃபார்மகாலஜி, மருந்தியல் பேராசிரியராக அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் பெய்ரூட்டில் இவர் நியமிக்கப்படுறாங்க. இது வந்து அமெரிக்காவில் இருக்கிற, குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க் ஸ்டேட், அங்கே தான் இந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் பெய்ரூட்டோடைய கிளை இருக்குது. ஸோ அதனுடைய இன்னொரு அங்கம் தான் இந்த லெபனான் அப்படின்ற கண்ட்ரிலையும் இருக்குது, லெபனானில் இருக்கிற பெய்ரூட்டில் இருக்குது. ஸோ அதுதான் இந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் பெய்ரூட். அங்கே இவர் ஒரு மருந்தியல் பேராசிரியராக 1945 ஒர்க் பண்ணாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1947 ஆண்டு அந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் பெய்ரூட்டோடைய ப்ரொஃபஸர் இன் ஃபார்மகாலஜி அப்படின்ற பதவியை இவருடைய 30 வயதில் ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இந்த 1947 ஆண்டு இவர் வந்து லெபனானில் இருக்கிற பெய்ரூட்டில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவர் வந்து 1947 ஆண்டு போயிடுறாங்க. அங்கே போய் அந்த எடன்பராவில் இவர் ஏற்கனவே படித்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ், அங்கே இவர் ஒரு லெக்சரர் இன் வெட்டர்னரி ஃபார்மகாலஜியாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது கால்நடை மருந்தியலில் ஒரு விரிவுரையாளராக இவர் வந்து விரிவுரைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் இவர் வந்து, அதாவது ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து பல ஆராய்ச்சிகளையும் பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து இந்த ஈக்வைன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அது குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ண தொடங்குறாங்க. அதனுடைய ஃபிசியாலஜி குறித்து. ஈக்வைன் அப்படின்றது குதிரை மாதிரியான விலங்குகள், குறிப்பாக வந்து குதிரை, கழுதை, அதுக்கப்புறமா இந்த வரி குதிரை, ஸோ இது போன்ற குதிரை வகைகள் உள்ளடங்கியது தான் ஈக்வைன் அப்படின்றது. ஸோ அந்த குதிரைகளினுடைய அதாவது செரிமான மண்டலம், அதனுடைய பண்பு எப்படி இருக்குது, உடலியல் பண்பு அது எப்படி செயல்படுது, அதனுடைய ஃபிசியாலஜி எப்படி இருக்குது அப்படின்ற குறித்து இந்த காலகட்டத்தில்
ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இதே காலகட்டத்தில் அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருக்கக்கூடிய ரோயட் இன்ஸ்டிடியூட், அது வந்து ரோயட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அழைக்கப்படும், அது ஒரு ரிசர்ச் சென்டர். அங்கேயுமே இவர் வந்து சில ஆராய்ச்சிகளுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே சார் டேவிட் கத்பர்ட்சன் அப்படின்ற ஒரு நபருக்கு கீழே ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து அங்குமே அந்த ரோயட் இன்ஸ்டிடியூட்லையுமே ஆராய்ச்சிலாம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கிடையில் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் பெக்கி ரீடி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஃப்ராங்க் அலெக்சாண்டருக்கும் இவருடைய மனைவியான பெக்கி ரீடி அலெக்சாண்டருக்கும் குழந்தைகள் எதுவும் பிறக்கலை. இருந்தாலும் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் மற்றும் இவருடைய மனைவியான பெக்கி ரீடி அலெக்சாண்டர் இவங்க 2 பேருடைய திருமண வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருந்து வந்தது. இது ஃப்ராங்க் அலெக்சாண்டருடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1950கள் காலகட்டத்தில் தொடர்ச்சியாக இவர் வந்து இந்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அங்கே வந்து லெக்சரர் இன் வெட்டர்னரி ஃபார்மகாலஜி அந்த ஒரு பதவியில் தொடர்ந்து இவர் இருந்தாங்க. இதுக்கப்புறமா 1952ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் உடைய ஒரு சீனியர் லெக்சரர் இன் வெட்டர்னரி ஃபார்மகாலஜியாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ கால்நடை மருந்தியல்ல ஒரு மூத்த விரிவுரையாளராக பதவி உயர்வை 1952ஆம் ஆண்டு ஃப்ராங்க் அலெக்சாண்டர் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா குதிரைகளினுடைய செரிமான பாதை அதனுடைய ஒரு பரிசோதனை ஆராய்ச்சியை ஃப்ராங்க் அலெக்சாண்டர் மேற்கொள்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவை 1954ஆம் ஆண்டு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆன் தி டைஜஸ்டிவ் ட்ராக் ஆஃப் தி ஹார்சஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் 1954ஆம் ஆண்டு அந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கை ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து இந்த வெட்டர்னரி ஃபார்மகாலஜி அது குறித்த ஒரு புக்கை வந்து இவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய அளவில் கால்நடை மருந்தியல் அதில் வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கணும் அப்படின்றது ஃப்ராங்க் அலெக்சாண்டருடைய எண்ணமாக இருந்தது. இதுக்காகவே ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து முழுமையாக அந்த வெட்டர்னரி ஃபார்மகாலஜி குறித்த ஒரு புக்கை எழுதுறதுல கவனத்தை செலுத்தினாங்க. அதுக்கப்புறமா அந்த புக்கை இவர் எழுதி 1960ஆம் ஆண்டு An Introduction to Veterinary Pharmacology கால்நடை மருந்தியலுக்கு ஒரு அறிமுகம் அப்படின்ற டைட்டில் 1960ஆம் ஆண்டு அந்த ஒரு புக்கை ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வெளியிடுறாங்க. வெளியிட்ட பிறகு அந்த ஒரு புத்தகமானது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ அந்த An Introduction to Veterinary Pharmacology அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அதனுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் முதல் பதிப்பை தான் அந்த 1960ஆம் ஆண்டு ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா 1961ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவா ஃப்ராங்க் அலெக்சாண்டர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1961ஆம் ஆண்டு ஃப்ராங்க் அலெக்சாண்டர் பெறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து ரிசர்ச்சில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் டீச்சிங்கில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டிஸ்லையும் இவர் வந்து ஈடுபட்டாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய அந்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அதனுடைய மருத்துவ மாணவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய முயற்சியிலையும் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. ஏன்னா கால்நடை மருத்துவத்தினுடைய முக்கியத்துவமானது ஃப்ராங்க் அலெக்சாண்டருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. ஏன்னா கால்நடை மருத்துவம் அப்படின்றது சும்மா ஒரு கால்நடை, அதாவது ஒரு குதிரையோ இல்லைன்னா ஒரு ஆடோ மாடோ அதுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் ஏற்படுது, அதனால் அந்த கால்நடைகளுக்கு மட்டும்தான் பாதிப்பு அப்படின்றது கிடையாது. கால்நடைகளுக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் அது மனிதர்களையும் பெருமளவில் பாதிக்கும். ஏன்னா இப்போ விவசாயத்தில் நிறைய கால்நடைகள் இந்த காலகட்டத்தில் கூட பயன்படுத்தப்பட்டு வருது. அப்படி பார்க்கும்போது இப்போ பால் விவசாயிகள் வந்து பசும்பால் வந்து கறக்குறாங்கன்னா இப்போ அந்த பசுமாட்டுக்கு ஏதோ ஒரு நோய் இருந்ததுன்னா அந்த பசுமாடும் வந்து இறந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பசுமாட்டின் மூலமாக கறக்கப்பட்ட பால் அது வந்து மனிதர்கள் வந்து குடிக்கும்போது அதனாலையும் பெரிய தொற்றானது மனிதர்களுக்கும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த கால்நடைகள் இறக்கிறதோ அல்லது கால்நடைகள் அவங்களுடைய செயலை இழக்கிறதோ இதுவும் வந்து கால்நடைகளை வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கும் பெரும் பாதிப்பை வந்து நிதி ரீதியாகவும் ஏற்படுத்தும். இதே மாதிரி தான் இப்போ ஆடு, அதுக்கப்புறம் கோழி கூட, கோழியினுடைய முட்டை வந்து பெருமளவில் உற்பத்தி நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது கோழிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதனுடைய முட்டையிலையும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும், முட்டை உற்பத்தியும் பாதிக்கப்படும். இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ கால்நடை மருத்துவம் அப்படின்றது சும்மா ஒரு கால்நடைக்கு நோய் ஏற்படுது அதுக்கு சிகிச்சை கொடுக்கறது மட்டும் அடங்கிறாது. அது வந்து உலக லெவலில் பொருளாதார ரீதியாகவும் விவசாயத்திலையும் உணவு ரீதியாகவும் பெருமளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இதுக்காக தான் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து கால்நடை மருத்துவத்தில் ஆர்வம் மாணவர்களுக்கு ஏற்படணும், கால்நடை மருத்துவம் படிக்கணுன்ற ஆர்வம் ஏற்படணும் அப்படின்றதுல
ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து நிறைய முனைப்பு காட்டி வந்தாங்க. இதுக்கிடையில் தான் 1968ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அதனுடைய சீனியர் லெக்சரர் இன் வெட்டர்னரி ஃபார்மகாலஜி அந்த ஒரு பதவியிலிருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டர்னரி ஃபார்மகாலஜியாக இவர் வந்து பதவி உயர்வை பெறாங்க. ஸோ கால்நடை மருந்தியல் பேராசிரியராக 1968ஆம் ஆண்டிலிருந்து ஃப்ராங்க் அலெக்சாண்டர் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1969ஆம் ஆண்டு இந்த வெட்டர்னரி ஃபார்மகாலஜி குறித்து இவர் ஏற்கனவே எழுதின புத்தகம் மாதிரியே அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு வெட்டர்னரி ஃபார்மகாலஜி அதனுடைய செகண்ட் எடிஷன் 2வது பதிப்பை 1969ஆம் ஆண்டு ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வெளியிடுறாங்க. அடுத்து அந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அதனுடைய ஒரு டீனா 1970ஆம் ஆண்டு ஃப்ராங்க் அலெக்சாண்டர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது இவர் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இருந்தது. இந்த பொறுப்பில் ஏற்கனவே அலெக்சாண்டர் ராபர்ட்சன் அப்படின்றவர் இருந்தாங்க. ஸோ அவருக்கு பிறகு அந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அப்படின்ற வெட்டர்னரி காலேஜோடைய ஒரு டீனா 1970ஆம் ஆண்டு ஃப்ராங்க் அலெக்சாண்டர் நியமிக்கப்பட்டாங்க. அந்த பதவியில் அடுத்த 4 ஆண்டுகள் தொடர்ந்து ஃப்ராங்க் அலெக்சாண்டர் நீடிச்சாங்க. அடுத்து 1974ஆம் ஆண்டு டீன் ஆஃப் தி ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அந்த பதவியிலிருந்து இவர் வந்து விலகுறாங்க. எயின்ஸ்லி இக்வா அப்படின்ற இன்னொரு நபர் வந்து அந்த ஒரு பதவியை டீன் ஆஃப் தி ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அப்படின்ற பதவியில் 1974ஆம் ஆண்டிலிருந்து அடுத்து அவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இருந்தபோதும் தொடர்ச்சியாக அந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸோடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டர்னரி ஃபார்மகாலஜி அந்த பதவியில் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து தொடர்ந்து ஈடுபட்டாங்க. மேலும் 1976ஆம் ஆண்டு அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு வெட்டர்னரி ஃபார்மகாலஜி அதனுடைய 3rd எடிஷன் 3வது பதிப்பை எழுதி வெளியிடுறாங்க. இதுக்கப்புறமாவும் கூட தொடர்ச்சியாக ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து ஒரு பேராசிரியராக பணிபுரிகிறது மட்டும் இல்லாமல் டீச்சிங்கில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் ஆராய்ச்சியிலையும் தொடர்ந்து ஈடுபட்டாங்க. குறிப்பாக ஏற்கனவே சொன்ன அந்த ஸ்காட்லாண்டுடைய அபர்டீனில் இருக்கிற ரோயட் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ரிசர்ச் சென்டர் அங்கே தொடர்ந்து ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்தும் அந்த கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு உண்டான மருந்துகள் குறித்த ஆராய்ச்சியிலையும் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் ஈடுபட்டாங்க. இதுக்கப்புறம் 1980கள் காலகட்டத்தில் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதிலிருந்து படிப்படியாக விலகத் தொடங்குறாங்க. ஏன்னா ஃப்ராங்க் அலெக்சாண்டருடைய பர்சனல் லைஃப்பில் சில பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்குது. குறிப்பாக ஃப்ராங்க் அலெக்சாண்டருடைய மனைவியினுடைய உடல்நிலை மோசமடைய ஆரம்பிக்குது. இது இறுதியாக 1984ஆம் ஆண்டு ஃப்ராங்க் அலெக்சாண்டருடைய மனைவியான பெக்கி ரீடி அலெக்சாண்டர் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது ஃப்ராங்க் அலெக்சாண்டருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஏன்னா ஃப்ராங்க் அலெக்சாண்டருக்கும் இவருடைய மனைவிக்கும் குழந்தைகள் எதுவும் இல்லை. ஸோ 2 பேரும் ஒருத்தர் ஆதரவாக இருந்தாங்க. 1984 ஃப்ராங்க் அலெக்சாண்டருடைய மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமா ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து தனி ஒரு நபர் ஆயிடுறாங்க. ஸோ அந்த இழப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கே ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தபோதும் கூட அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு வெட்டர்னரி ஃபார்மகாலஜி அந்த புக்கினுடைய 4th எடிஷன் 4வது பதிப்பை 1985ஆம் ஆண்டு ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கிடையில் இதே 1984 இவருடைய மனைவி இறந்த அதே 1984ஆம் ஆண்டு ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டர்னரி ஃபார்மகாலஜி கால்நடை மருந்தியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ்லேருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. அடுத்த ஆண்டு 1985 தான் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு வெட்டர்னரி ஃபார்மகாலஜியோடைய 4th எடிஷன் 4வது பதிப்பை இவர் எழுதி வெளியிட்டாங்க. ஸோ மொத்தமாக இந்த கால்நடை மருந்தியலுக்கு ஒரு அறிமுகம் அப்படின்ற டைட்டில் இவர் 4 பதிப்புகள் கொண்ட புத்தகங்கள் வெளியிட்டாங்க. 4மே இன்னைக்கு வரைக்குமே பயன்பாட்டில் இருந்து வருது. ரொம்ப ஃபேமஸான புத்தகங்களாக இருந்தது. இதுக்கப்புறமா 1990களில் மறுபடியும் சின்ன சின்ன ஆராய்ச்சியில் மட்டும் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து ஈடுபட்டாங்க. ஆனால் போக போக இவருடைய உடல்நிலையும் வந்து படிப்படியாக மோசமடைய தொடங்குது. இதனால் 1995 காலகட்டத்தில் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் வந்து எடன்பராலேயே முழுமையாக ஓய்வில் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் இறுதியாக 1998 மார்ச் 4 அன்னைக்கு சரியாக இவருடைய 81வது பர்த்டே வர்றதுக்கு 14 நாட்களுக்கு முன்னாடி இவருடைய 80 வயதில் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1998 மார்ச் 4 அன்னைக்கு இவருடைய 81வது பர்த்டேக்கு 14 நாட்களுக்கு முன்னாடி இவருடைய 80 வயதில் ஃப்ராங்க் அலெக்சாண்டர் இறந்து போயிடுறாங்க. ஃப்ராங்க் அலெக்சாண்டர் இறந்து போனதுக்கு அப்புறமா இவருடைய ஒரு ஷேடோ போர்ட்ரேட் அது வந்து சம்மர் ஹாலில் வந்து எடன்பராவில் இருக்கிற சம்மர் ஹால் பில்டிங்கில் வந்து வைக்கப்பட்டது ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் தரப்பிலிருந்து. அது இந்த காலகட்டத்தில்
காலத்தில் நிகழ்காலத்தில் ப்ரெசண்ட்டில் அது வந்து எடன்பிராவுடைய சவுத்தில் இருக்கிற ஈஸ்ட் எஸ்டர்பூஸ் அப்படின்ற எஸ்டர்பூஸ் பில்டிங்ஸ் அங்கே வந்து இருக்குது. அங்கே மொத்தமாக 20 நபர்களுடைய ஷேடோ போர்ட்ரேட்ஸ் நிழல் புகைப்படங்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த 20 ஷேடோ போர்ட்ரேட்ஸில் அந்த 20 நபர்களில் ஒருத்தராக ஃப்ராங்க் அலெக்சாண்டரையும் அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன்னா ஃப்ராங்க் அலெக்சாண்டருடைய கான்ட்ரிபியூஷன் ஆனது வெட்டர்னரி மெடிசனில் மிகப்பெரியது. குறிப்பாக இவர் 1960, 1969, 1976, 1985 அப்படின்னு 25 ஆண்டுகளில் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு வெட்டர்னரி ஃபார்மகாலஜி அப்படின்னு இவர் 4 பதிப்புகள் வெளியிட்ட அந்த புத்தகம் அது ரொம்ப ஃபேமஸாக இன்னைக்கு வரைக்குமே இந்த ஒரு நிகழ்காலத்தில் கூட பெருமளவில் பயன்பாட்டில் இருந்து வருது. ஸோ இந்த அளவுக்கு படைப்புகளை உருவாக்கிய பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்த இந்த ஃப்ராங்க் அலெக்சாண்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.